வணக்கம், வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம மசாலா மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா பொடியில் நம்ம நல்ல சத்தான ஸ்பைசஸ்லாம் அரைச்சி செய்ய போகிறோம். அதனால் இது நீங்கள் மோரில் கலந்து கொடுக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். முதல்ல மோர் பொடி செய்கிறதுக்கு சுக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு முழு சுக்கு நான் உடச்சி வச்சுருக்கேன், தோல் சீவி எடுத்துருக்கேன். 8 கிராம் அளவு இருக்கும். சுக்கு நம்ம இந்த தட்டுற கல்லில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது லேசாக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப பொடியாக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தட்டி வச்சு இந்த சுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ இதில் ஒரு 6-7 கொத்து கருவேப்பிலை தண்ணியில் அலசிட்டு நிழலையே ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா முறுமுறுப்பாக வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. ஒரு 4-5 நிமிஷம் கம்மியான தீயிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுடுச்சு, இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே 1/2 கப் அளவு தனியா சேர்த்துக்கலாம். 1/2 கப் சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் தனியா சீரகம் ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தனியா சீரகத்திலிருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வர வரைக்கும் கம்மியான தீயிலே நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம். நான் இப்போ ஏதோ ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சு சுக்கு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் கம்மியான தீயிலே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து இருக்கிற இந்த தனியா, மிளகு, சீரகம், சுக்கு, ஓமம் இது எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம சேர்த்த எல்லா ஸ்பைசஸுமே நல்லா வறுபட்டு நல்ல ஒரு மனம் வரும், நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதை நான் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருக்கேன். இது நல்லா வறுபட்டு நல்ல ஒரு மணம் வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மசாலா சூடாக இருக்கும்போதே இதில் 1 டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வறுத்து வச்ச கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறி ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் ரெடிமேட் மசாலா பொடிலாம் வாங்கினா எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு முறை நல்லா சலிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு கொரப்பாக ஏதாவது இருந்ததுன்னா அது தங்கிடும். நம்மளுடைய மசாலா பொடி வந்து நல்லா ஸ்மூத்தான ரெடிமேட் மசாலா பொடி மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த மசாலா பொடியை நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இதில் கொரப்பாக இருந்த குருணைகளை மறுபடியும் ஒரு முறை மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டி அதையும் சலிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சமாக இதில் குருணைகள் இருக்குது. நீங்கள் வேணும்னா இதே மசாலா பொடியில் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை தனியாக எடுத்து வச்சு குழம்பு சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ நமக்கு சூப்பராக ரெடிமேட் மோர் மசாலா பொடி தயாராகிடுச்சு. இந்த மோர் பொடியை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கொட்டி வச்சுக்கலாம். 2-3 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். அதாவது 250 ml கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச மோர் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லா ஒரு முறை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் மோர் மத்து இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட கலந்து விட்டுக்கலாம். எனக்கு மிக்சியில் சேர்த்து ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் நான் மிக்சியில் சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தயிருக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். இதில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நீங்கள் ஒரு முறை டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான மசாலா மோர் தயார் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற சம்மர் ரெசிபீஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.